நேற்று ஒரே நாளில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் 2 முக்கியமான திருமணத்தை அட்டன் பண்ணியிருக்காரு. ஒருத்தவங்க விஐபியோட திருமணம், இன்னொன்று பாஜகவுடைய ஒரு முக்கிய தலைவர்கள் ஒருவரான திருமணம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மணமக்களை வாழ்த்தும் புகைப்படங்களை பகிர்ந்து என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று காலை கோயம்புத்தூர் ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் நிறுவனரும் 100 மாதங்களில் 10 கோடி மரங்கள் நடுதல் என்ற உயரிய இலக்குடன் தொடங்கப்பட்டு அதில் 1 கோடி மரங்களை நடும் பணியை நிறைவு செய்துள்ள உயிரின் சுவாசம் அறக்கட்டளை தலைவருமான டாக்டர் கே மாதேஸ்வரன், திருமதி ஸ்ரீகலா ஆகியோரின் மகள் டாக்டர் மினு மாதேஸ்வரன் மற்றும் மணமகன் செல்வன் எஸ் பிருத்திவி மோனிஷ் ஆகியோரின் திருமண விழா நிகழ்ச்சியில் கோவை வடக்கு மாவட்ட தலைவர் திரு கரு மாரிமுத்து அவர்களுடன் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. மணமக்கள் இருவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று இன்று போல் என்றும் மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபருடைய திருமண வரவேற்பில் அங்கே போயிட்டு வாழ்த்திருக்காரு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். மற்றும் ஒரு திருமண விழாவில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வாழ்த்திருக்காரு. அது என்ன திருமண விழா அப்படிங்கிறதையும் இப்போ பார்ப்போம். அதாவது இன்று மாலை, நேற்று மாலை விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு ராஜ்குமார் அவர்களின் சகோதரர் திரு ஆர் ராம்குமார் மற்றும் மணமகள் செல்வி ஜே மோனி விஷாலி ஆகியோரின் திருமண விழாவில் பாஜக சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு ஜி குமார், மாநில செயலாளர் சகோதரர் எஸ் டி சூர்யா ஆகியோருடன் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. மணமக்கள் இருவரும் அனைத்து வளங்களும் பெற்று இன்று போல் என்றும் மகிழ்ச்சியுடன் வாழ, நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த 2 திருமணங்களையும் அட்டன் செய்து வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாமரன் பத்திரிகை வைத்தாலும் சரி, பெரிய தொழிலதிபர் பத்திரிகை வைத்தாலும் சரி, அழைப்பு கொடுத்ததற்கு மரியாதையாக நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேரிலே சென்று மணமக்களை வாழ்த்துவதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக இப்பேற்பட்ட ஒரு தலைவர் பாஜகவிற்கு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு வரம். கண்டிப்பாக அடுத்த முறையும் பாஜக தலைவராக நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் நியமிக்கப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். தற்போது நாடு முழுக்க பாஜக தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் ப்ரோசஸிங் நடந்துட்டு இருக்கு. அதனால கூடிய விரைவில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தலைவராக அறிவிக்கப்படலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.